கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஜூலை மாதம் 17ஆம் நாள். இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஒரு நல்ல அம்மாவும் அப்பாவும் அவங்களோட பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்யும் போது அன்போட கண்டிச்சு திருத்துவாங்க. எது சரியான வழின்னு சொல்லி கொடுத்து நல்ல வழியில நடக்கவும் கற்றுக் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய தேவனும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். அதனாலதான் அவர் நம்மை கண்டிச்சு திருத்தி நல்ல வழியை காட்டி சரியான காரியங்களை செய்ய நமக்கு உதவி செய்கிறார். நாம ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது அது பெரும்பாலும் நமக்கே பெரிய கஷ்டத்தை கொண்டு வரும். சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கும் வேதனையை கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து நம்மை பாதுகாக்கத்தான் தேவன் நம்மை திருத்துகிறார். தேவனுடைய திருத்தம் நம்மை நல்ல வழிக்கு கொண்டு போகத்தான் கொடுக்கப்படுகுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அதனால குழந்தைகளே, நம்முடைய பெற்றோரோ இல்ல நம்முடைய தேவனோ நம்மை திருத்தும் போது நாம கோவப்படவோ வருத்தப்படவோ கூடாது. நம்முடைய தவறுகளை உடனே திருத்திக்கிட்டு எப்போதும் தேவனுடைய அன்பான வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நல்ல பிள்ளைகளா வாழணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்க. பெற்றோரோ தேவனோ நம்மை திருத்தும் போது நாம் கோபமோ வருத்தமோ இல்லாம நம்முடைய தவறுகளை உடனே திருத்திக்கிட்டு எப்போதும் தேவனுக்கு நல்ல பிள்ளைகளா வாழ்றத குறித்து இன்னைக்கு முழு நாளும் மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்த பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.